நம்ம இந்த சாப்டரில் தொடர்ந்து பிட்காயின் கோல்டு நிஃப்டியோட விலை நகர்வுகள் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாப்டர் பை சாப்டராக நம்ம பார்த்துட்டு வரணும். பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இந்த சேனல் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு பர்சனலாகவே மெசேஜ் பண்ணுறீங்க. நிறைய பேர் புரியுதுங்களா? நிறைய பேரோட மெசேஜை நான் படிக்க கூட முடியல. அந்தளவுக்கு டெய்லி நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, தொடர்ந்து வீடியோ போட சொல்கிறீங்க. அது மாதிரி யாருமே இந்த மாதிரி எளிமையாக சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு 1000 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 10 பேருக்கு இது பயன்பட்டால் கூட போதும். புரியுதுங்களா? ஸோ அந்த நோக்கத்தில் தான் இந்த சேனலே நான் வந்து நான் டெய்லி வந்து ஒரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, ஸோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிட்காயினோட நம்ம வழக்கம் போல் பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம பிட்காயினை வந்து கேண்டில் அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைனாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பவுண்ட்ரி அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள 20% விஷயங்கள். ஸோ அந்த அடிப்படையை மறந்துடக்கூடாது. எல்லாமே சொல்கிறீங்க, கரெக்டு தான், யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் சொல்கிறத முழுசாக நம்பணுமே, அதுதானே விஷயம். புரியுதுங்களா? முழுசாக நம்பணும். சும்மா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ட்ரையர் எடுத்தேன், அவ்வளோ எடுத்தேன், இவ்வளோ எடுத்தேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் கிடையாது. சும்மா ஒரு கேஷுவலாக பண்ணி பார்க்குறது. முழுசாக பண்ணுறதுனா எப்படின்னா, இதை வந்து சீரியஸாக ஒரு தொழிலாக பண்ணணும் ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். அதாவது இன்னும் பச்சையாக சொன்னால், ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி 20% விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னா, ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் தானே 80% விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் தொழிலாக பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அந்த விஷயத்த நீங்கள் மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக மட்டும்தான் நான் டீச் பண்ண முடியும். மற்ற விஷயங்களெல்லாம் உங்களால் கனெக்ட் ஆகணும். ஸோ இல்லைன்னா கஷ்டம். ஸோ அதை மறந்துடாதீங்க. சும்மா வந்து நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அடிப்படையிலே நின்று போயிடாதீங்க. தொழிலை ஆரம்பிக்கிறதோட நின்றக்கூடாது. அதை வளர்த்து ப்ராஃபிட்டாக எடுக்கணும். ஸோ அதில் தான் சக்ஸஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு பிட்காயினில்? இப்போ நம்ம ட்ரெண்டாக பார்க்குறதுக்கு முதல்ல ட்ரெண்டுனா என்ன? ஒரு கேண்டில் இருக்குது. அந்த கேண்டில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் இருக்குது. அதாவது ஒரு 4-5 சிகப்பு கலர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2-3 பச்சை கலர் இருக்குது. வி பேட்டர்ன், மறுபடியும் ஒரு வி பேட்டர்ன், இந்த லோ உடச்சி லோ வச்சிருக்கு, மறுபடியும் வி பேட்டர்ன், லோ உடச்சி லோ, மறுபடியும் வி பேட்டர்ன், லோ உடச்சி லோ. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மறுபடியும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு, மறுபடியும் இந்த லோவை உடைக்க முடியல. இங்கே இங்கே உடைச்சது, இங்கே உடைச்சது, இங்கே உடைச்சது, இங்கே உடைக்க முடியல. அப்போ என்ன ஆயிடுது? உடைக்க முடியாமல் இப்போ என்ன ஆகுது? அது ஏ பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகுது. முதல்ல ஏ பேட்டர்ன், அப்போ இந்த தலையை உடச்சி ஹையை உடச்சி ஹை போயிருக்கு, மறுபடியும் ஹை போயிருக்கு. சரிங்களா? ஏ பேட்டர்ன், அடுத்த ஏ, அடுத்து என்ன நடந்திருக்கு? ஹையை உடச்சி ஹை போயிருக்கு, அடுத்து ஹையை உடச்சி ஹை போயிருக்கு. இப்போ ஹையை உடச்சி ஹை போக முடியல. மீன்ஸ் இது போகுதா போக முடியலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி கேண்டில் அனாலிசிஸ் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அப்போ போக முடியல. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, கீழே வரும்போதும் ஒன்றுக்கு மேற்பட்ட வி பேட்டர்னில் வந்திருக்கு. இப்போ மேலே இப்போ வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏ பேட்டர்னில் போயிட்டுருக்கு. அப்போது இது பாஸ்ட்டு முடிஞ்சு போன மார்க்கெட்டு, இது கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், இது முடிஞ்சு போன மார்க்கெட். அப்போ இப்படி அவுட்லைனாக என்ன பார்க்குறோம்? எத்தனை பேட்டர்ன் இருக்குது, எத்தனை பேட்டர்ன் மேலே போயிட்டுருக்கு. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு கேண்டில் இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் இருந்தால் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன், இது 1, இது 2, இது 3 பேட்டர்ன் சேர்ந்து என்ன நடக்குது? ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் ஆனது. இது டவுன் ட்ரெண்ட்ன்றோம். அதே மாதிரி 1, 2, 3 இப்படி 3க்கு மேற்பட்ட ஏ பேட்டர்ன் சேர்ந்து என்ன ஆகுது? ஒரு அப் ட்ரெண்டாக ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதுதான் என்னது? ட்ரெண்டு. இது மொத்தமாக சேர்த்து இது ஒரு டவுன் ட்ரெண்டு, இது மொத்தமாக சேர்த்து அப் ட்ரெண்டு. அப்போ மொத்தமாக சேர்த்து செல்லர் கீழே கொண்டு வந்திருக்காங்க, இப்போ மொத்தமாக சேர்த்து பையர் மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதான். இது வந்து பாஸ்ட் டென்ஸு, முடிஞ்சு போனது. இது வந்து கரண்ட். இதுக்கு மேலே இன்னும் கொண்டு போவாங்களா? பார்த்தா தான் தெரியும். இல்லை இது கீழே கொண்டு வருவாங்களா? பார்த்தா தான் தெரியும். இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு உள்ளது ரியாலிட்டி. புரியுதுங்களா? இதுவுமே நடக்க போகிறது வந்து ரியாலிட்டியில் எதிர்பார்ப்பு. அதை நம்ம எதிர்பார்க்குறது நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் செய்யலாம். அதனால தான் சொன்னேன், எதிர்பார்ப்பை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. எதிர்பார்ப்பை நம்பி ஒரு ட்ரேடு வேணால் எடுக்கலாம். ஆனால் அது நெகட்டிவில் போகும்போது என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ஏமாந்துருவீங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். எதிர்பார்ப்பெல்லாம் கரெக்டு தான், நம்ம நடக்கிறது நடத்தா சந்தோஷம்தான், ஹாப்பி. ஆனால் அப்படி நடக்காதே.
பவுண்டரியை பொறுத்து, ஸோ அதோட அதோட என்ன சொல்கிறது, வால்யூமை பொறுத்து, அதோட ப்ரைஸோட அட்ராக்ஷனை பொறுத்து அது டோட்டலாக அகெயின்ஸ்டாகவும் மாறுமே. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னு தெரிலன்னா அப்போ அது கஷ்டம் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்கிறது. சரிங்களா? இது வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள 20% தான். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன் இருந்ததுன்னா இதை என்ன சொல்கிறோம், ட்ரெண்டுன்றோம். அப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் இதை தாண்டி இன்னும் ஒரு அட்லீஸ்ட் என்னது, இது ஒரு 50% அளவுக்காவது திரும்ப வந்தால் மட்டும்தான் இது கொண்டு போக முடியலன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு பேட்டர்னோட இதுதான். அப்போ கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அது ட்ரெண்டுன்றோம். சரி, அப்போ ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணோம்? ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் ட்ரெண்டு. சரி, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்னா அப்போ அந்த பேட்டர்னை எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணோம்? கவனிங்க, முதல்ல பேட்டர்னா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் இருந்துச்சுன்னா அது பேட்டர்ன்றோம். அப்போ என்ன, இதை எடுத்து பாருங்க. இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில்னா ஒன்று இங்கேருந்து நிறைய ரெட் கலர் வந்திருக்கு, திரும்ப பச்சை கலர் போயிருக்கு, மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து மேலே போகிறது வி பேட்டர்ன் அப்போ வந்திருக்கு. அப்போ இதை எப்படி அனலைஸ் பண்ணுறோம்? கவனிங்க, இப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்? கொஞ்சம் மார்க்கெட்டை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறது அப்படின்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்போ நான் எதுக்கு டேயோடது எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 hour டே இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா வர்ற வாரத்தில் பிட்காயின் எப்படி இருக்கும், வர்ற வாரத்தில் நெக்ஸ்ட் ஒரு 7 to 10 days அடுத்த ஒரு வாரத்துக்கு பிட்காயினோட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு பேட்டர்னோட அனாலிசிஸ் ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட சம்டைம்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஒரு 4 hours-உம் ஒரு டேயும் எடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 hour இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 days மேக்ஸிமம் ஒரு 1 week வரைக்கும் 2-3 நாளில் ஆரம்பித்து ஒரு 1 week-க்கு உள்ள எப்படி இருக்கும் அதோட விலை நகர்வுகள் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நடந்து முடிஞ்சது மட்டும்தான் நிஜம், நடக்க போகிறது நிஜம் கிடையாது. தொழிலில் அது சுத்தமாகவே கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம், அடுத்த செகண்ட் நிச்சயம் இல்லை தொழில். அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால தான் நான் எப்போவுமே உங்களுக்கு என்ன சொன்னேன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அடிப்படை என்ன சொன்னேன், உங்களால் எவ்வளவு லாஸ் வந்தால் நீங்கள் தாங்குவீங்களோ. மார்க்கெட்டில் ஒரு பணம் போடுறீங்கன்னா அந்த பணம் முழுசாக லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த தொழிலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுதான் உங்களோட அதிகபட்ச அளவு. ஒருத்தருக்கு அது 10,000 கூட இருக்கலாம், ஒருத்தருக்கு அது 10 லட்சமாக கூட இருக்கலாம். அது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ எந்த அளவுக்கு பணம் லாஸ் அதுக்காக கண்டிப்பாக லாஸ் ஆகுமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஹெல்மெட் போட்டால் ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடையும்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ நடந்தது அப்படின்னா தலையில் காயம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் ஹெல்மெட். அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. கம்ப்ளீட்டாக இதுதான் நடக்குன்றது இல்லை, ஆனால் நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமலும் இல்லை. அப்போ நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் உங்களோட எதிர்காலத்துக்கு வச்சுருக்கிறது, பையனோட படிப்புக்கு வச்சுருக்கிறது, ஃப்யூச்சருக்கு வச்சுருக்கெல்லாம் தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்டு கடனை வாங்கி போடுறது, நகையை அடமானம் வச்சு போடுறது, ஃப்ரெண்டுக்கிட்ட நீ கூட நான் அத்தனை % எடுத்துறேன்னு வாங்கி போடுறது, இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, பரிதாபமான நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் சொன்னேன், உங்களோட சொந்த காசாக இருக்கட்டும், அது 10,000 கூட இருக்கட்டும். புரியுதா? அப்போ அதை மீறி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த 10,000 20,000 ஆகட்டும், அவசரம் இல்லை. மார்க்கெட் ஒன்றும் அழிஞ்சு போயிடாது. 10,000 20,000 ஆகட்டும், 20 40 ஆகிறது, அப்படியே டபுளாக உங்களோட போர்ஷன்ஸ் போட ஆரம்பிப்பீங்க. இப்போ 10,000 வச்சு நீங்கள் ஒன்றா வாங்குறீங்கன்னா 20,000 வந்தோடனே 2 ஆயிரும். அப்போ 40,000 வரும்போது வந்து அப்போ 2 பண்ணும்போது என்ன நடக்கும், நீங்கள் அந்த 10,000 வாங்குறதுக்கு 20,000 ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ அப்போ அந்த 20,000 இன்னொரு 10,000 சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு அதில் பாதி டைம் தான் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதை முழுசாக அந்த டைம் போட்டிங்கன்னா அந்த 20,000மே 40,000-ஆவே மாறிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 குவான்டிட்டியாக போடுவீங்க. புரியுதா? இந்த மாதிரி அப்போ 4 குவான்டிட்டியாக போடும்போது அடுத்த 10,000 நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல எவ்வளோ டைம் எடுத்துச்சோ அதில் 3ல் 1 பங்கு தான் ஆகும். இப்படி உங்களோட டைம் கம்மியாகிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு லாஸ் வந்தால் என்ன அமௌண்ட்டு நீங்கள் தாங்குவீங்களோ அதை வச்சு பண்ணுங்கள். என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ட்ரேடிங்கிறது ஆக்டிவ் இன்கம். புரியுதுங்களா? ட்ரேடுங்கிறது 100% ரிஸ்க்கு. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாருமே இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நான் உண்மையே சொல்கிறேன். ஏன்னா இது தொழிலாக சொல்கிறேன், அவ்வளோதான். 100% ரிஸ்க்கு. நீங்கள் என்கிட்டே வந்து ட்ரைனிங் எடுத்து படித்தாலும் நான் அங்கேயும் இதைத்தான் சொல்லுவேன். சும்மா எடுத்தாங்க கவுத்தன்னு பண்ணாதீங்க அப்படின்னா அப்படி தான் நான் சொல்லுவேன். உங்களோட சேலரி என்னவோ, மாத வருமானம் என்னவோ அது மாதிரி 2 மடங்கு வச்சு ஆரம்பிங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அது டபுள் ஆகட்டும். ஆட்டோமேட்டிக்காக அதை 3 வருஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சேலரியே எத்தனையோ மடங்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து இந்த தொழில் வந்து வளர்த்து கொடுத்துரும், அதை கரெக்டாக பண்ணும் பட்சத்தில். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கவனமாக பண்ணுங்கள்.
அப்போ ஒரு வி பேட்டர்ன். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டர்ன்றோம். அப்போ பேட்டர்னை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? அப்போ இங்கேருந்து வந்திருக்கு, திரும்ப இங்கேருந்து போயிருக்கு. அப்போ இதோட 25, 50, 75, 100 போக முடியாமல் இப்போ 50 வரைக்கும் போகாமல் திரும்பி வருதுன்னா அப்போ என்ன ஆகும்? இந்த லோ உடைச்சு புதுசாக லோ வச்சிரும். அடுத்து இது மொத்தமாக இப்போ ஒரு வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதை பாருங்க, இதோட 25, 50, 75, 100 போக முடியலன்னா அப்போ என்ன நடக்கும்? 50 வரைக்கும் போக முடியலன்னா என்ன நடக்கும்? மார்க்கெட் இந்த லோ உடைச்சு லோ வந்துடும். மறுபடியும் பாருங்க, இப்போ இது மொத்தமாக சேர்த்து பேட்டர்ன். அப்போ இது என்ன நடந்திருக்கு? இதோட 25, 50, 75, 100 வந்திருக்கு. அப்போ இது மொத்தமாக ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் வந்ததுனால இப்போ என்ன ஆயிருக்கு? இது ட்ரெண்டாக மாறி இருக்கு. சரியா? அதே மாதிரி கேண்டில் அனாலிசிஸ் எப்படி பண்ணோம்? இதுக்கு முன்னாடி கரண்ட் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில். புரியுதுங்களா? ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி விக்கு, அதுக்கப்புறம் கரண்ட் கேண்டிலோட 50%, நெக்ஸ்ட் கேண்டிலோட மூவ்மெண்ட். இதை பொறுத்து கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுறோம். அப்போ மார்க்கெட்டை ரொம்ப பக்கத்தில் பார்க்கணும்னா கேண்டில், கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா போதும் அப்படின்னா பேட்டர்ன், ரொம்ப தூரத்தில் பார்த்தா போதும் அப்படின்னா ட்ரெண்டு. அப்போ மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸோட அதோட மூவ்மெண்ட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 1 மினிட் 5 மினிட், அதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட் வந்து அடுத்த 1 ஆர் 2 டேஸுக்கு எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா 15 மினிட்ஸ் 1 ஹவர், அதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு எப்படி இருக்கணும்னு தெரியணும் அப்படின்னா 4 ஹவர் டே. புரியுதா? நீங்கள் என்ன மாதிரி மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? உங்களுக்கு வீக்லி அனாலிசிஸ் வேணுமா, இல்லை டெய்லி அனாலிசிஸ் வேணுமா, இல்லை ஹவர்லி அனாலிசிஸ் வேணுமா, என்ன மாதிரி அனாலிசிஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்காக நான் 5 மினிட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணால் போதுமா அப்படின்னா அடுத்த 1 ஹவர் 2 ஹவர்ஸுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், ப்ளஸ் இது மேலே போனால் எங்கே போகும், கீழே வந்தால் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்கிரேட் பண்ணியும் பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் மொத்தமாகவும் பார்க்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் தனித்தனியாகவும் பார்க்கணும். ஆனால் நீங்கள் ட்ரேடுன்னு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி மொத்தமாகவும் ஒரு அவுட் சைட் பவுண்டரியும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் பவுண்டரியும் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியும். அது போக ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? 80% வேலைகள் அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய நல்ல ட்ரேடிங் சிஸ்டமும் தோற்று போயிடும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லைன்னா. புரியுதா? ஓட்ட தெரியாதவங்க கையில் ஆடி காரை கொடுத்தாலும் அவன் மரத்தில் தான் விடுவான், ஆம்னி காரை கொடுத்தாலும் மரத்தில் தான் ஓடும். ஏன்னா மொத்தத்தில் அவங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியாது. அதே மாதிரியான விஷயங்கள் தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே விஷயம் உங்களோட பணம் மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் எதையுமே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம். நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா உங்கள் பணமும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடும். நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் பணத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அப்போ மார்க்கெட்டோட 70% சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தொழிலில் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கடுமையான உடல் உழைப்பு போடுற தொழில் கிடையாது. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான தொழில். ஆனால் கடுமையான மன உறுதி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வீடியோலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்கிறது. கடுமையான பயிற்சி இருக்கணும். பயிற்சி மீன்ஸ் கடுமையானதுன்னு என்ன? உங்கள் உடம்புக்கு கடுமை இல்லை, மனசை வந்து என்ன ஆக்கணும்? மார்க்கெட்டோட டெப்த்து ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு போல்டாக நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண தெரியணும். எந்த இடத்துலையும் நீங்கள் பயந்துடவோ ஆசைப்பட்டுறவோ கூடாது. பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் உங்களை விட்டு போயிடும். உங்கள் கண்ட்ரோல் உங்களை விட்டு போச்சுன்னா அடுத்த செகண்ட் உங்கள் பணம் வந்து ஓவர் வேல்யூட இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்? டபுள் தி லாட் ட்ரிபிள் தி லாட் போடும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் அந்த லாஸோட சைடில் சீக்கிரமாக போய் நீங்கள் ரெக்கவரி ஆகிடும். ஐ மீன் ரெக்கவரி ஆகிடுனா என்ன, உங்கள் அக்கௌண்ட்டே டோட்டலாக அவங்க சைடுக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ராடே ட்ரேட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இப்போ 100 ரூபா வைக்கிறீங்க, உங்களோட காசு 30 ரூபா 40 ரூபா. புரியுதுங்களா? உங்கள் புரோக்கர் வந்து ஒரு 60 ரூபா லிமிட் தர்றாங்கன்னா 60 ரூபா அவங்களோட காசு, 40 ரூபா உங்களோட காசு. அப்போ 60 ரூபா அவங்களோட காசாக இருக்கும் பட்சத்தில் லாபத்தில் பெரும்பகுதி டிஃபால்ட்டாக அவங்களுக்கு தான் போகும். அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அந்த செட்டப் காஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில். சும்மா சாதாரண விஷயங்கள் கிடையாது. அதோட என்ன சொல்கிறது, அதோட எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டேக்ஸு, ப்ரோக்கரேஜ் பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட செட்டப் காஸ்ட் பார்க்கணும். அது மாதிரி லாபத்தில் பெரும்பகுதி உங்களுக்கு எவ்வளோ போகும், உங்கள் ப்ரோக்கருக்கு எவ்வளோ போகுன்றதை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பேர் தான் செட்டப் காஸ்ட்னு போகும். ஒரு தொழிலை அமைக்கிறதுக்கான நிர்வாக செலவுகள். இதில் தான் இதெல்லாம் கழிச்சது போக வர்றதா லாபம். அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் பணத்தை மட்டும்தான் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் இருக்குன்னா அதை ட்ரெண்டுன்றோம். அப்போ அதுதான் இப்போ என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் செல்லர் பி பேட்டர்னாகவே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பையர் ஏ பேட்டர்னாவை இங்கேருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது கொண்டு வந்துட்டாங்க, இது கொண்டு போகிறாங்க.
புரியுதுங்களா? இது பாஸ்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட் டென்ஸு. இது முடிஞ்சு போன மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது, இது கரண்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது. அப்போ ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முடிஞ்சு போன ட்ரெண்டு, ஒரு கரண்ட் ட்ரெண்டு ரெண்டும் வேணும். புரியுதா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்களா? ஸோ அப்போ ஒரு முடிஞ்சு போன ட்ரெண்ட் வேணும், கரண்ட் ட்ரெண்ட் வேணும். அப்போது இந்த சார்ட்டை நீங்கள் ரீசெட் பண்ணி கவனிங்க. ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது அதை பாருங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது அதை பாருங்கள். அப்போ இந்த ஹை அப்படி மொத்தமாக கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கையில் மேலேருந்து கீழையும், அடுத்து கீழேருந்து மேலேயும் போங்க. புரியுதா? அப்போ என்ன நடந்திருக்கு? செல்லர் மேலேருந்து கீழே கொண்டு வந்தாங்க, பையர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது கரண்ட் மார்க்கெட், இது ப்ரீவியஸ் மார்க்கெட், இல்லை இது க்ளோஸ்ட் மார்க்கெட் அப்படி கூட வச்சுக்கோங்க. இது சிஎம், சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் மார்க்கெட், இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை இது முடிஞ்சு போன மார்க்கெட்டு, இது வந்து கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்க மார்க்கெட். இது பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் சௌரியத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் விஷயம் ரொம்ப முக்கியம். விஷயத்த தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு? இது பாருங்கள், வி பேட்டர்னாக இருக்குது. சரி, இப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுவீங்க? ஒரு முடிஞ்சு போன ட்ரெண்டு, ஒரு கரண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ முதல்ல செல்லர் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்களோ, எங்கேருந்து எது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களோ, இங்கேருந்து அதிகபட்சம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஒரு பவுண்ட்ரி வரைகிறோம். அப்போ இந்த இந்த பவுண்ட்ரியில் என்ன இருக்குது? இந்த முடிஞ்சு போன மார்க்கெட்டில் 50%க்கு மேலே இருந்தால் ஓவர் வேல்யூக்கு மேலே செல்லர்ஸோட அந்த ப்ரெசன்ஸ்னால் அவங்களோட வருகை வந்து அதிகமாக இருக்கும். 50%க்கு கீழே வரும்போதெல்லாம் அண்டர் வேல்யூ. அப்போ அண்டர் வேல்யூன்னு இருக்கும்போது என்ன ஆகும்? பையரோட வருகை ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பேசிக், இதை புரிஞ்சுக்கணும். கரெக்டாக? அடுத்து என்ன நடந்திருக்கு? கரண்ட்டாக இங்கேருந்து பையர் இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ ரெண்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இது ஒரு வி பேட்டர்ன், ரெண்டையுமே செல்லர் கொண்டு வந்ததோட அந்த பவுண்டரியை செட் பண்ணிட்டீங்க, பையர் கொண்டு போனால் பவுண்டரியை செட் பண்ணிட்டீங்க. இப்போ செட் பண்ண உடனே இப்போ நீங்கள் அவுட்லைனாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து 2 50% லைன் இருக்கும். ஒரு வி பேட்டர்னில் 2 50% லைன் இருக்கும். ஒரு ஏ பேட்டர்னாக இருந்தாலும் அதில் 2 50% லைன் இருக்கும். அந்த 2 50% லைன் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 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 ட்ரெண்டு இன்னும் மேலேயே கண்டினியூ ஆக போதா, இல்லை கீழே கண்டினியூ ஆக போதா, அதுக்கான பவுண்ட்ரி எதுனா இந்த 2 50% லைன் தான். அப்போது ஒரு டேயோட ட்ரெண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, அடுத்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மார்க்கெட்டோட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பேட்டர்ன் அனாலிசிஸ். பேட்டர்ன் அனாலிசிஸ்ங்கிறது மார்க்கெட்டை ரொம்ப தூரத்தில் வச்சு அனலைஸ் பண்ணுறது. நீங்கள் இதை 1 மினிட்ல கூட பேட்டர்ன் அனலைஸ் பண்ணலாம். 1 மினிட்ல பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத 1 மினிட்ல வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம 1 மினிட்டை எடுத்து பேட்டர்ன் அனாலிசிஸ் வரையறதுக்கு பதிலாக ஒரு 5 மினிட்ஸோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணாலே அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு மார்க்கெட் என்ன எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். அப்போ என்ன ஃப்ரேமில் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதோட டைம் டியூரேஷன், கட்டாயம், வேலிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் டெக்னிக்கலாக. கீவேர்டாக என்ன சொல்லியிருக்கேன் நான், இதை வேலிடிட்டி மாறும். அப்போ என்ன நடக்குது? இதை தாண்டி அப்போ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? கரண்ட்டு இப்போது இதை முடிச்சுட்டு இப்போ 2 50% லைன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கரண்ட்டாக இப்போது கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். அவுட்லைனாக ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி அதோட பவுண்டரியை வரைஞ்சிட்டு, புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் அதோட 50% 50%க்கு மேலே மார்க்கெட் இருக்கா, இல்லை 50% கீழே மார்க்கெட் இருக்கா, இல்லை 50%க்கு நடுவில் மார்க்கெட் இருக்கா, இந்த 3 விஷயம் தான் நீங்கள் பார்க்கணும். 2 50% லைனுக்கு மேலே இருக்கா, 2 50%க்கு நடுவில் இருக்கா, 2 50% கீழே இருக்கா, அவ்வளோதான். அப்போ 2 50%க்கு மேலே இருந்ததுன்னா இதுக்கு மேலே இருக்கிற அப்பர் பவுண்டரியை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகிடும். 2%க்கு நடுவில் இருக்குன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகி மேலேயோ கீழேயோ போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இருக்குன்னா கீழே இருக்கிற லோயர் பவுண்டரிக்கு வந்துடும். இப்போ என்ன நடக்குது கவனிங்க. அப்போ 2 50%க்கு மேலே இருக்குது பிட்காயின். அப்போ மேலே இருக்குன்னா கவனிங்க, அப்போ என்ன பண்ணக்கூடாது? அதிகபட்சம் இந்த பவுண்டரி வரைக்கும் வரலாம். இந்த 50% 2 லைன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இந்த பவுண்டரி வரைக்கும் வரலாம். வந்துட்டு ஃபியூல் அடிச்சுட்டு பெட்ரோல் போட்டுட்டு திருப்பி போகலாம். இப்போ நீங்கள் ஏ பேட்டர்ன் எப்படி போகுது பாருங்கள், கவனிங்க. ஏ பேட்டர்ன் இங்கேருந்து போச்சு, திரும்ப வந்துட்டு இந்த லோவை உடைக்க முடியாமல் மறுபடியும் புதுசாக கை வச்சுச்சா, மறுபடியும் என்ன பண்ணுங்கள், திரும்ப வந்துச்சு. இந்த லோவை இப்போ உடைக்க முடியாமல் அல்டிமேட் லோ இங்கே இருக்குது, கரண்ட் லோ இங்கே இருக்குது. இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உடைக்க முடியாமல் இப்போ என்ன இருக்குது, இந்த தலையை உடைச்சி புதுசாக தலை வச்சிருக்கு. மறுபடியும் என்ன பாருங்கள், இந்த லோ கிட்ட வந்து உடைக்க முடியாமல் வந்திருக்கு, பட் உடைக்கலை இல்லையா, இந்த லோ உடைக்க முடியாமல் என்ன இருக்குது, புதுசாக போயிருக்கு. திரும்ப அதே தான் டிசி, திரும்ப இங்கே வந்து எல்லா இடம் தான். இது ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் இதை தாண்டி வர்றதை மட்டும் கணக்கில் எடுத்துட்டா போதும். இதெல்லாம் இன்சைட் பேட்டர்ன், இதெல்லாம் வேண்டாம். அப்போ என்ன இருக்குது, உடைக்க முடியாமல் என்ன இருக்குது, மேலே போயிருக்கு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கே இருக்குது ஏற்கனவே வந்த பேட்டர்ன்,
புரியுதா? பேட்டர்ன் பெருசாக பார்க்கணுன்னா பேட்டர்ன், அதுக்கு முன்னாடி கரண்ட்டாக கேண்டில் அனலைஸ் பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும்னா அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் இதை பாருங்கள், அப்போ இதை தாண்டிச்சுன்னா கம்ப்ளீட்டாக பேட்டர்ன் ஆகிடும். பேட்டர்ன் இதாகும்போது என்ன ஆகுது, இந்த பவுண்டரிக்குள்ளே வந்துடும். இதை உடைச்சா இந்த பேசிக்கே வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், இந்த டோட்டல் ட்ரெண்டோட 50% தாண்டினா பேசிக்கே வந்துடும்னு அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடி பேட்டர்ன். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, கேண்டில். அப்போ இதுதான் இங்கே விஷயம். அப்போ ஒவ்வொரு தலையாக உடச்சி 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 என்ன ஆகுது, மேலே போகுது. அப்போ இது இன்னும் மேலே தான் போகணுன்னா என்ன பண்ணணும், பேட்டர்ன் படி கவனிங்க. பேட்டர்ன் படி என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக வந்த அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடம் லாஸ்ட்டாக வந்து அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்த இது உடைக்கக்கூடாது. இந்த இடம் அதிகபட்சம் பையர் கொண்டு வந்த பேட்டர்ன் எது, ஏ பேட்டர்னோட தலை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. புரியுங்களா? அதுக்கப்புறம் தான் இதை தாண்டி இங்கே கொண்டு போயிருக்காங்க. மறுபடி போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன இருக்குது, இதை உடைச்சதுன்னா பேட்டர்னையே உடைச்சிரும். அப்போ இந்த பேட்டர்னை உடைச்சுன்னா என்ன நடக்கும், கேண்டிலோட அதை உடைச்சதுன்னா, இப்போ கேண்டில் படி எப்படி அனலைஸ் பண்ணணும் கவனிங்க. கேண்டில் படி லாஸ்ட்டாக கொண்டு போனேன் ஹை எது, பேட்டர்ன் படி லாஸ்ட்டாக போன தலை வந்து இங்கே இருக்குது. கேண்டில் படி லாஸ்ட்டாக கொண்டு போனது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பாடி இங்கே இருக்குது, பாடி டூக்கு இங்கே இருக்குது. அப்போ கேண்டில் படி உடைச்சிருச்சு, இன்சைடு வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பேட்டர்ன் படி வந்துட்டுருக்கு, இதையும் இன்சைடு வச்சதுன்னா அப்போ முதல்ல மார்க்கெட்டு பேட்டர்னில் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பேட்டர்னை உடைச்சதுன்னா ட்ரெண்டு வரைக்கும் போகும். சாரி, கேண்டிலை உடைச்சதுன்னா பேட்டர்ன் வரைக்கும் கண்டிப்பாக போகும். பேட்டர்னையும் உடைச்சதுன்னா ட்ரெண்டு வரைக்கும் கண்டிப்பாக போயிடும். இப்படி அடுக்கடுக்கா மார்க்கெட் உங்களோட பேசும், சார்ட் உங்களோட பேசும். புரியுதா? அப்போ என்ன நடக்குது, இப்போ இந்த பேட்டர்னை உடைக்கக்கூடாது. உடைச்சது அப்படின்னா உடைச்சு, புரியுதுங்களா, செல்லருக்கு இன்சைட் கேண்டில், பையருக்கு அவுட் சைட் கேண்டில் வச்சது அப்படின்னா இந்த பேஸுக்கே வந்துடும். அப்போ அதிகபட்சம் எது வரைக்கும் வரலாம், அப்போ அடுத்து என்ன ஆகும், ட்ரெண்டோட இந்த 50%க்கு வந்துடும். ஃபஸ்ட்டு கேண்டிலோடது, ரெண்டாவது பேட்டர்னோடது, மூணாவது ட்ரெண்டோடது. அப்போ இந்த அதிகபட்சம் எது வரைக்கும் வரலாம், இந்த ட்ரெண்டோடத இந்த 50% வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்டு நல்லது. அப்போ அதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஏ பேட்டர்ன் போய் வந்து ஃபியூவில் இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடி என்னது, அடிக்கடி சொல்லல, ஒரு ஃப்ளைட் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப லேண்டிங், மறுபடி பாருங்கள் லேண்டிங், மறுபடி லேண்டிங், மறுபடி லேண்டிங், மறுபடி லேண்டிங். இப்படி தான் நடக்கும் மார்க்கெட். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அது ஃபியூல் அடிக்கிறதுக்கு கீழே வந்து தான் ஆகணும். அது மாதிரி அந்த அந்த டிமாண்டு மறுபடி சப்ளையில் போய் முடியும். மறுபடி என்ன ஆகும், மார்க்கெட் அண்டர் வேல்யூக்கு வரும். சப்ளை ஜாஸ்தி ஆகும்போது அண்டர் வேல்யூக்கு வரும். மறுபடி டிமாண்டு அதிகமாகும், மறுபடி மேலே மேலே போகும். மறுபடி என்ன ஆகும், அதாவது என்ன அர்த்தம், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா சப்ளை அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு போயிடும். 100 ரூபாய்க்கு போனது 120 ரூபாய்க்கு போச்சுன்னா நிறைய பேர் விற்பாங்க, அப்போ சப்ளை அதிகமாயிரும். இதே மறுபடியும் 120 ரூபா போனது மறுபடியும் 80 ரூபா 90 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன், டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகம் போது நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த மாதிரி சப்ளை டிமாண்ட், சப்ளை டிமாண்ட், சப்ளை டிமாண்ட் இப்படி மேலே போயிட்டே இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு, டிமாண்ட் சப்ளை, டிமாண்ட் சப்ளை, டிமாண்ட் சப்ளை, டிமாண்ட் சப்ளை. இப்போ இது டிமாண்டில் இருக்குது, இது சப்ளை ஆகுமா எப்படிங்கிறது தெரியும். கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் ஒரு 2 கேண்டிலில் கண்டுபிடிச்சிடலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும்னா பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு. அப்போ ட்ரெண்டோட 50% எங்கே இருக்குது, பையர் கொண்டு போனதுக்கு, ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்ததுக்கு அதை தாண்டி கீழே இப்போ வர்ற நிலமையில இருக்குது. அந்த இடத்துல தான் பேட்டர்னும் இருக்குது. அப்போ அதை உடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ட்ரெண்டோட 50%க்கு வந்துடும். பையர் கொண்டு போனது செல்லர் கொண்டு வந்ததுக்கு தாண்டி கீழே வந்துச்சுன்னா பையர் கொண்டு போனது அளவுக்கு வந்துடும். இது பேஸ், இந்த அளவுக்கு வந்துடும். அப்போ இது சுருக்கமாக பார்க்குறதுக்கு தான் பேட்டர்ன் கேண்டில். அட்வான்ஸாக பார்க்குறதுக்கு பேட்டர்னும் கேண்டிலும் அட்வான்ஸாக பார்க்குறோம். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், தூரத்துலேருந்து பார்த்துக்கணும், பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் அப்போ அவுட்லைனாக எப்படி பார்க்குறது, அப்போது அவுட்லைனாக 2 50% லைன் இருக்குது. ஒரு லைன் வந்து இந்த இடத்துல இருக்குது, ரெண்டாவது லைன் இந்த இடத்துல இருக்குது. இது செல்லர் கொண்டு வந்தது, பையர் கொண்டு போனது. அப்போ என்ன நடக்கலாம், மார்க்கெட்டு இது மேலே தான் போக போகுதுன்னா இந்த 50% லைனை உடைச்சு அதிகபட்சம் இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி விக்கு கூட வைக்கலாம். ஆனால் இதை தாண்டி பாடி வச்சதுன்னா இந்த பேஸுக்கே வந்துடும், இந்த பேஸுக்கு வந்துடும். அவ்வளோதான் விஷயம். அப்போ வர நாட்களில் இது என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, பிட்காயின் வரும் வாரங்களில் இப்போ என்ன நடக்குது, இப்போ பிட்காயின் வந்து என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னையும் அதாவது கேண்டிலை உடைச்சி பேட்டர்னை உடைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இதை உடைச்சதுன்னா அக்ரெசிவாக பிட்காயின் அடுத்த ஒரு 4-5 நாளில் இந்த பவுண்ட்ரிக்கு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சி மேலே போனால் மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், இது அவுட்லைனாக பார்த்துட்டு கேண்டில் அனாலிசிஸ் பண்ண 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 பண்ண
அடுத்து மார்க்கெட்டோட நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். சும்மா மொட்டையாக வீக்லி அனாலிசிஸ் மட்டும் பண்ணிட்டு இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. வீக்லி அனாலிசிஸ் ட்ரெண்டுக்குள்ளே பேட்டர்னை பார்க்கணும், பேட்டர்னுக்குள்ளே கேண்டிலை பார்க்கணும். இது 3 மொத்தமாக சேர்த்து பார்த்தா தான் அந்த ட்ரெண்டு பிழைக்குமா இல்லை சாகுமா அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பல்ஸ்லேருந்து அதிகபட்சம் என்னவோ அது வரைக்கும் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் பேட்டர்ன், ட்ரெண்டு, கேண்டில், இது 3ஐயும் நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து எந்த பவுண்ட்ரி போகும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இவ்வளோதான் மார்க்கெட்டில். சரி, அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோல்டுக்கு போகலாம். இப்படி தான் நீங்கள் வீக்லி அனாலிசிஸ் பார்க்கணும். ஸோ அப்போ கோல்டுக்கு போகலாம். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஹை. அப்போ அதிகபட்சம் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ பாருங்கள், இப்போது கோல்டும் ஒரு வி பேட்டர்னாக தான் இருக்குது. வி பேட்டர்னா என்ன அர்த்தம், பையரோட கண்ட்ரோல் அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்கு. அதான் வி பேட்டர்ன். ஓவர் வேல்யூனா ஏ பேட்டர்னா என்ன, ஓவர் வேல்யூக்கு போய் அண்டர் வேல்யூக்கு வந்துட்டுருக்கு. அப்போது என்ன நடக்கணும், இது போயிட்டு வந்தால் பை பண்ண தயாராக இருக்கணும், இது வந்துட்டு போனால் செல் பண்ண தயாராக இருக்கணும். புரியுதா? அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்கு. இங்கே ஏதாவது அண்டர் வேல்யூவில் வாங்கினதை, அப்போ இதுக்கு முன்னாடி இது ஏ பேட்டர்னாக தானே இருந்திருக்கும். இப்போ இதே நீங்கள் கவனிங்க, இப்போ இதுக்கு முன்னாடி ஏ பேட்டர்னாக தான் இருக்குது. அப்போ அண்டர் வேல்யூவில் இருந்து ஓவர் வேல்யூக்கு போய் மறுபடியும் அண்டர் வேல்யூக்கு வந்துட்டுருக்கு. அப்போ இதோட 50% தாண்டி கீழே வரும்போது என்ன நடந்திருக்கும், நீங்கள் இது ஜஸ்ட் லைக் தட் வரைஞ்சி பாருங்கள். 50% தெரியுதா, பாருங்கள். அண்டர் வேல்யூக்கு வரும்போது வாங்கிட்டு ஓவர் வேல்யூக்கு போகும். அப்போ வி பேட்டர்னா என்னது, அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு இப்போ ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்கு. இது வி பேட்டர்ன். அப்போ வாங்கினதை விற்கணும், இல்லை புதுசாக சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ ஓவர் வேல்யூ போயிட்டு அண்டர் வேல்யூக்கு வந்தால் ஏதாவது இங்கே விற்றுருந்தோம் செல் பண்ணியிருந்தோன்னா அதை திரும்ப வாங்கணும், இல்லாட்டி புதுசாக பை பண்ணி அதிக விலைக்கு விற்கணும், அதிக லாபத்துக்கு விற்கணும். அப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ கரண்ட்டாக அண்டர் வேல்யூக்கு வந்துச்சு, இதை இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அண்டர் வேல்யூலேருந்து ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்கு. இது வந்துருச்சு, இது போயிட்டுருக்கு. இது பாஸ்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட் டென்ஸு. இது அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு ஓவர் வேல்யூக்கு போகுது. இப்போ நீங்கள் கோல்டை கவனிச்சிங்கன்னா தெரியும், 50% லைன் இருக்குது. இது ட்ரெண்ட் அனாலிசிஸில் 50% லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன நடக்குது, இந்த 50% லைனை உடைச்சிருச்சு, இந்த 50% லைனில் மார்க்கெட் வந்துருச்சு. அப்போ வருகிற நாட்களில் இந்த 50% தாண்டி விக்கு வைக்கலாம், பாடி வச்சதுன்னா இந்த பேஸுக்கே வந்துடும். அப்போ என்ன இருக்கும் ஒட்டு மொத்தத்தில், அப்போ ஓவரால் எப்படி இருக்குது கவனிங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ ஒரு பேட்டர்ன் ட்ரெண்டை பார்த்துட்டோம்னா ட்ரெண்டுக்குள்ளே என்ன இருக்குது, பேட்டர்ன் இருக்குது, அதை பார்க்கணும். அப்போ இங்கே பாருங்கள், அண்டர் வேல்யூக்கு வந்து ஓவர் வேல்யூக்கு போச்சு, மறுபடியும் அண்டர் வேல்யூக்கு வந்து ஓவர் வேல்யூக்கு போச்சு, மறுபடியும் அண்டர் வேல்யூக்கு வந்து ஓவர் வேல்யூக்கு போச்சு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ அண்டர் வேல்யூக்கு வந்துட்டுருக்கு. கவனிங்க, ஃபஸ்ட்டு வி பேட்டர்ன் இவ்வளோ பெருசு இருக்குது, இங்கே வரைக்கும் போச்சு, இங்கேருந்து கொண்டு வந்தது இங்கே வரைக்கும் போச்சு. ரெண்டாவது வி பேட்டர்னில் இவ்வளோ தூரம் தான் போச்சு. அடுத்து மூணாவது வி பேட்டர்னில் இவ்வளோ தூரம் தான் போச்சு. அப்போ ஃபஸ்ட்டு கொண்டு போன பையரோட இன்வால்மெண்ட் அளவுக்கு ரெண்டாவது இல்லை, ரெண்டாவது கொண்டு போன அளவுக்கு மூணாவது இல்லை. அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த லோவை கண்டிப்பாக உடச்சி இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறது அவுட்லைனை எப்படி நீங்கள் பார்த்துடணும், ட்ரெண்டிலே அடுத்த ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் பேட்டர்ன், அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேண்டில். இவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன இருக்குது, கோல்டு வரும் நாட்களில் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. சரி, அப்போ இன்னும் சுருக்கி கவனிங்க, இன்னும் சுருக்கி சரி இது கீழே தான் வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பெருசாக ட்ரெண்டுக்கு வரைஞ்சோம், இங்கேருந்து கீழே வந்துச்சு கீழே போச்சுன்னு வரைஞ்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதையே பெருசாக கரண்ட்டாக உள்ளதுக்கு வரைகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் சுருக்கி வரைகிறோம், அதாவது அப்கிரேட் பண்ணி வரைஞ்சி டவுன் கிரேட் பண்ணி வரோம். அப்போ என்ன அர்த்தம், இங்கேருந்து அண்டர் வேல்யூக்கு வந்துச்சு, கவனிங்க, இப்போ இங்கேருந்து ஓவர் வேல்யூக்கு போச்சு, இப்போ திரும்ப அண்டர் வேல்யூக்கு வந்துட்டுருக்கு. அப்போ இது இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க தெரியும். இப்போ இந்த வி பேட்டர்னுக்கு வரைஞ்சதில் ஒரு 50% லைனு இந்த இடத்துல இருக்குது, ரெண்டாவது 50% இந்த இடத்துல இருக்குது. இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் போட்டுருச்சு. அப்போ என்ன ஆகும், இதை உடைச்சது அப்படின்னா தாண்டி அவுட் சைட் போடும்போதே நமக்கு என்ன தெரியும், இது டே, இதை சுருக்கி டவுன் கிரேட் பண்ணி டேயை போயிட்டு ஒரு 4 ஹவர்லேயே 1 ஹவரில் பார்த்தா இதை உடைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஓவரால் ட்ரெண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா பேட்டர்ன், இன்னும் ரொம்ப க்ளோஸாக போய் பார்க்கணுன்னா கேண்டில். இப்போ இதை போயிட்டு நீங்கள் ஒரு 1 ஹவரில் எடுத்து பாருங்கள், 1 ஹவரில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுதா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த இடத்த தாண்டி அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ராங்காக போடும் போதே தெரிஞ்சு போச்சு இது இந்த இடத்துக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறது. அவ்வளோதான்.
அவ்வளோதான் சிம்பிள். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். அப்போ என்ன நடக்குது? கோல்டு வந்து வரப்போகிற நாட்களில் இந்த பவுண்ட்ரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பவுண்ட்ரியை உடைச்சதுன்னா, இப்போ இந்த பவுண்ட்ரி கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அப்போ இந்த பவுண்ட்ரியை உடைச்சதுன்னா அடுத்து வரப்போகிற நாட்களில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? பவுண்ட்ரி உடைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணக்கூடாது? கவனிங்க. இப்போ நீங்கள் இப்போ இருக்கு இல்லையா? இந்த இப்போ இது என்ன பண்ணக்கூடாது? இப்போ கவனிங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது? இந்த ஏ பேட்டர்னோட 50% 2 பிட் 50% லைன் இருக்குல்ல, இதை உடைச்சு மேலே போகக்கூடாது. போனால் மட்டும்தான். அதாவது இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. கவனிங்க, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. திரும்பி இது வரைக்கும் போகலாம். இது 2 வரைக்கும் இதுக்குள்ளே போகலாம். இதை தாண்டி விக்கு கூட வைக்கலாம். பாடி வச்சதுன்னா இங்கே வந்துடும். ஒரு வாரத்தில் இங்கே போயிடும். இல்லை அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணி உடைச்சு அப்படின்னா இங்கே வந்துருச்சு. போன வாரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே வரும்னு கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 நாள். இதை கவனிங்க. இது 1 2 3 4 5 6 7 நாள். 7 நாளில் அடுத்த வாரம் இங்கே தான் வரப்போன்றதை நீங்கள் போன வாரமே கண்டுபிடிங்க. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். இதை தாண்டி இங்கே வந்துச்சுன்னா இந்த பேசிக்கே வந்துடும். அப்போ இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இதை தாண்டி இந்த ஏரியாவுக்கு வர முடியும். இவ்வளோதான். இப்படி நீங்கள் வீக்லி அனலைஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதை சுருக்கி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு பவுண்டரி அனாலிசிஸ் கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பவுண்டரி அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும். சரியா? இவ்வளோதான் விஷயம். அடுத்து என்ன பண்ணலாம்? நமக்கு நிஃப்டிக்கு போகலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனிங்க. நிஃப்டிக்கும் டே சார்ட் போங்க, ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கேருந்து எங்கே வந்திருக்கு கவனிங்க. வி பேட்டர்னாக இருக்கா, ஏ பேட்டர்னாக இருக்கா? அதிகபட்சம் ஹைலேருந்து கீழே வந்திருக்கு, கீழேருந்து மேலே போயிருக்கு. அகெயின் வி பேட்டர்னாக இருக்குது. அப்போ மூணுமே வி பேட்டர்னாக தான் இருக்குது. கோல்டு அண்ட் தென் பிட்காயின், அதுக்கப்புறம் நிஃப்டி, மூணுமே வி பேட்டர்னாக தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். மூணுமே வி பேட்டர்னாக தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்கு, அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்கு, அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்கு. இது மூணுமே வி பேட்டர்ன் தான் இருக்குது. அந்த மூணில் கவனிங்க. இப்போ இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து இங்கே இருக்குது. செல்லர் கொண்டு வந்தது ஓவர் வேல்யூலேருந்து அண்டர் வேல்யூக்கு வந்தது. இப்போ அண்டர் வேல்யூலேருந்து ஓவர் வேல்யூக்கு போயிட்டுருக்கு. கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன நடத்தும் கவனிங்க. இப்போ 2 விஷயம் உங்களுக்கு க்ளீனாக தெரியுதா? இப்போ இதில் 2 50%க்கு மேலே இருக்கா, மார்க்கெட்டு கரண்ட்டாக மேலே இருக்கான்னு பார்க்கணும். இல்லை இந்த 2 50% லைனுக்கு கீழே இருக்கான்னு பார்க்கணும். இல்லை இந்த 2 50%க்கு நடுவில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ என்ன இருக்குது பாருங்கள். நிஃப்டி இந்த 2 50%க்கு லைனில் நடுவில் இருக்குது. தெரியுதா? நிஃப்டி வந்து இந்த 2 50% லைனுக்கு நடுவில் இருக்குது. அப்போ மேலே உடைக்க முடியாமல் கீழே வருது, கீழே உடைக்க முடியாமல் மேலே போகுது. அப்போ என்ன இது? சுருங்குது. மார்க்கெட் வந்து சுருங்குது. சரி, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சா என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. இந்த வி பேட்டர்னுக்கு வரையணும். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து இங்கே இருக்குது. அவ்வளோதான். டவுன் கிரேட் பண்ணி வரையணும். அவ்வளோதான். ரொம்ப பக்கத்தில் போனால் டவுன் கிரேட். இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இப்போ பையர் கொண்டு போனது இங்கேருந்து இங்கே. அப்போ இதில் உள்ள 2 50% லைன் எங்கே இருக்குது? இங்கே ஒரு 50% லைன் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர முடியும். இதை தாண்டி கீழே வந்து இங்கே வரும். அப்போ அடுத்த 1 or 2 டேஸுக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு இது. அடுத்த ஒரு 1 வீக்குக்கு என்ன நடக்கும்? இங்கே ஒரு 50% இருக்குது, இங்கே ஒரு 50%. இதை தாண்டினா மட்டும்தான் மேலே, இதை உடைச்சா கீழே. அப்போ என்ன நடக்கும்? அடுத்த 2-3 நாளாக இது என்ன நடக்குன்ற பொறுத்து அடுத்த ஒரு வாரத்தில் இங்கே போகுமா, அடுத்த ஒரு வாரத்தில் இங்கே வருமாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும், டவுன் கிரேட் பண்ணணும். அப்போ நான் இதை மொத்தமாக நான் ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன் கவனிங்க. உதாரணத்துக்கு அவுட்லைனாக ஃபாஸ்ட்டாக எப்படி பார்க்குறது? இந்த வி பேட்டர்னுக்கு ஒன்று வரைகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த மேலேருந்து போனதுக்கு ஒன்று வரைகிறீங்க. வி பேட்டர்ன் செல்லர் கொண்டு வந்தது, பையர் கொண்டு அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு ஓவர் வேல்யூக்கு போனேன். அப்போ 2 50% கீழே இருக்கா மேலே இருக்கா? நடுவில் இருக்குது. நியூட்ரல் ஸ்டேஜ் எது? நிஃப்டி. புரியுதுங்களா? அப்போ இன்னும் 1 or 2 டேஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லாங் டேர்மில் வருகிற வாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அது மறந்துடக்கூடாது. இதையே நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு அடுத்த ஒரு 1 or 2 டேஸ் எப்படி இருக்கணும்னா 1 hour போயிடுங்க. சிம்பிள். நாளைக்கு நாளை மறுநாள் எனக்கு எப்படி இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா 1 hour போயிருங்க. 1 hour போயிட்டு என்ன பண்ணுங்க? ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கு தெரிஞ்சு நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது? ஹைலேருந்து ஒரு லோவுக்கும் அடுத்து லோவுக்கு அப்புறம் ஒரு ஹைக்கும் ட்ராப் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. 1 hour போயிருங்க. 1 hour போனீங்கன்னா அடுத்த 1 or 2 டேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அப்போ 2 50% லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி இதை ரெண்டையும் தாண்டி மட்டும்தான் இங்கே வர முடியும். இதை தாண்டி உடைச்சது அப்படின்னா இங்கே வந்துடும். அவ்வளோதான். அப்போ அடுத்த 1 or 2 டேஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன 1 டேல 1 ஹவரில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வருகிற வாரங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். புரியுதா? அவ்வளோதான் விஷயம். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? டே எடுத்திருக்கோம்.
அப்போ டேக்கு அந்த கண்ணுக்கு தெரிஞ்சு வி பேட்டர்னில் இருக்கா ஏ பேட்டர்னாக இருக்கா அதை கனெக்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது லோ எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே இருந்து மேலே. அப்போ இதோட பவுண்டரி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இதை தாண்டி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அடுத்து கோல்டுக்கு. கோல்டில் கண்ணுக்கு தெரிஞ்சு வி பேட்டர்னாக தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸு ஓவர் வேல்யூ டு அண்டர் வேல்யூ, அண்டர் வேல்யூ டு ஓவர் வேல்யூ. அப்போ இதோட பவுண்டரி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நியூட்ரலாக தான் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்களா, கோல்டு நியூட்ரல், சாரி ஆமாம் பிட்காயின் நிஃப்டி நியூட்ரல். இது எல்லாமே மார்க்கெட் சுருங்குது அப்படிங்கிறத காட்டுது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறது வீக்லி அனாலிசிஸில் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? அடுத்து வந்து பாருங்கள் பிட்காயின். அப்போ பிட்காயின் என்ன இருக்குது, ஏற்கனவே நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் என்ன நடந்திருக்கு, இப்போது இது இங்கே மேலே போயிட்டுருக்கு. அப்போ பிட்காயின் மட்டும் மேலே போச்சு அப்படின்னா கோல்டு கீழே தான் வரும். புரியுதுங்களா? அது மாதிரி கோல்டும் மேலே போச்சு அப்படின்னா ஐ மீன் என்ன நடக்கும், இந்தியன் மார்க்கெட் கீழே தான் வரும், கேஷ் மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் கோரலேஷன் இருக்குது. அப்போது கோல்டும் நிஃப்டியும் நியூட்ரலாக இருக்குது, அண்ட் தென் பிட்காயின் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இதை இன்னும் சின்ன சின்னதாக சுருக்கி 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 வரைகிறீங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு கேண்டிலை அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தீங்களோ, ஒரு பேட்டர்னை அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தீங்களோ, ஒரு ட்ரெண்டையும் அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 1 மினிட்டோட வி பேட்டர்ன் வரைஞ்சிங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்துக்கு 1 மினிட்டோட ட்ரெண்டு வரைஞ்சிங்கன்னா அடுத்த 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எந்த இடத்துல இருந்தும் நீங்கள் எதையும் பார்க்கலாம். புரியுதா? 1 மினிட்ல இருந்தும் கேண்டிலும் பார்க்கலாம், 1 மினிட்டோட பேட்டர்னும் பார்க்கலாம், 1 மினிட்டோட ட்ரெண்டை பார்க்கலாம். கேண்டில பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 நிமிஷத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, பேட்டர்னை பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, 1 மினிட்டோட ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி தான் டேவோட கேண்டில பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதிகபட்சம் மார்க்கெட் எப்படின்னு இருக்குன்னு பார்க்கறதுக்கு, இந்த டேவோட பேட்டர்னை அனலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, அதே மாதிரி இந்த பேட்டர்னோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 1-2 வாரம் அதிகபட்சம் 3 வாரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அதை நமக்கு வந்து வீக்லி அனாலிசிஸ், அதனால தான் சொன்னேன் 4 ஹவரும் டேயும் எடுத்து பார்க்கணும்னு சொன்னேன். டே பார்க்கறதுக்கு ஈஸியாக 4 ஹவரும் டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பவுண்டரி தெரிஞ்சிடும், ஒரு லாங் டேர்ம் பவுண்டரி தெரிஞ்சிடும். இப்படி நீங்கள் மார்க்கெட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எளிமையாக சொல்லித்தர்றேன். ஸோ அதனால் இது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா தூக்கி போட்டு வேறு வேலையை பாருங்கள். கரெக்டாக? ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஸோ அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருகிற நாட்களில் வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் அதிகம் போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு. புரியுதுங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி குறைவு. அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அதிகபட்சம் 1 ஹவர் அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அளவில் தான் இருக்கும். நான் நிறைய வந்து அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ 1 ஹவரில் இருந்து ஒரு 45 மினிட்ஸ் வருது, 45 மினிட்ஸ்லேருந்து 30 ஆகுது, 30-20 ஆகுதுனாலே வீடியோவை நான் ஆல்மோஸ்ட் இந்த சேனலை முடிக்க போகிறேன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் அது கணக்கு. புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வருகிற நாட்களில் கொஞ்சம் தியரிட்டியும் கொஞ்சம் பார்க்கலாம். இனி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்காது. அடுத்த நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, ஒரு வீக்லி எப்படி இருக்க போகுது, ஒரு மந்த்லி எப்படி இருக்க போகுது, இப்படி ஜென்ரலான டிஸ்கஷன் மட்டும் இருக்கும். ஃபாஸ்ட்டாக அது ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜென்ரல் டாபிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நேற்று கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஏன் வந்து 1:2 இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலாம் வச்சிங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நேற்று சாப்டரில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம நார்மலாக ஒரு அவுட்லைனாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். ஒரு ட்ரேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டப் காஸ்ட்டை பற்றி நம்ம பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செட்டப் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு 100 கிலோ கத்திரிக்காய் உங்கள் தோட்டத்தில் விளையுது. அப்போ அந்த 100 கிலோ கத்திரிக்காயை கொண்டு போய் சந்தையில் விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் விஷயம், 1000 ரூபா லாபம் கிடைக்கும். அப்போ அந்த 100 ரூபா கத்திரிக்காய் மூடையை 100 கிலோ கத்திரிக்காய் மூடையை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பைக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அப்போ பைக்குக்கு போக வர ஒரு பெட்ரோல் ஒரு 100 ரூபா, உங்களோட ஒரு எக்ஸ்பென்சஸ் 100 ரூபா, சந்தையில் வந்து ஏதாவது டோக்கன் போட்டாங்கன்னா ஸோ அது ஒரு 50 ரூபா, 250 ரூபா எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு 750 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். கரெக்டாக? இதே நீங்கள் அந்த 100 கிலோ கத்திரிக்காயை ஒரு 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 குட்டி யானையை வாடகைக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, அவன் வாடகையே எவ்வளோ கேட்பான், 700 ரூபா 800 ரூபா கேட்பான்.
அதுக்கப்புறம் உங்களுக்கான செலவு ரூ. 100 இருக்கு. சந்தைக்கு ஒரு டோக்கன் போடுறது ஒரு ரூ. 50 இருக்கு. கிட்டத்தட்ட என்ன ஆகும்? ஒரு ரூ. 900 ரூ. 950 அதிலேயே போயிருச்சுன்னா, இங்க ரூ. 50 தான் இருக்கு. 2 இடத்துலயும் ஒரே 100 கிலோ கத்திரிக்காய் தான். ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க? பைக்ல கொண்டு போய் வியாபாரம் பண்ணீங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணீங்க? வேன்ல, குட்டி யானையில போய் வியாபாரம் பண்ணீங்க. அப்போ நீங்க என்ன யோசிக்கணும் இதுல? அப்ப இந்த இடத்துல ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 700 லாபம் கிடைச்சது. ஆனா அதே 100 கிலோ கத்தரிக்காய்க்கு ஒரு இடத்துல உங்களுக்கு ரூ. 50 தான் லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன அர்த்தம்? அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டப் காஸ்ட்ல என்ன தப்பு இருக்கு? இந்த குட்டி யானை நீங்க பிடிச்சது தப்பு கிடையாது. ரூ. 800 வாடகை கொடுத்ததும் தப்பு கிடையாது. ஆனா அந்த குட்டி யானையில இவ்வளவு எம்டி ஸ்பேஸ் இருந்திருக்கு இல்லையா? இன்னொரு 10 மூடையை சேர்த்து ஏத்திட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? நிறைய லாபம் கிடைச்சிருக்கும். புரியுதா? ஒரு மூடையோட காசு லாபமா போனா கூட லாபம், அதோட வாடகையா போனா கூட மீதம் ஒரு 9 மூடையோட அந்த லாபம் உங்களுக்கு ஒரு ரூ. 9,000 அளவுக்கு என்னது தனியா நின்றுக்கும். இதுதான் செட்டப் காஸ்ட் அப்படின்னு சொல்றது. அப்ப அதே மாதிரி கவனிங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கவனிங்க. ஒரு ஒரு ஆப்ஷன் லாட்டை எடுக்கிறீங்க. அந்த லாட்டோட மதிப்பு ஒரு 20 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. 20 லட்சம் ரூபா அதோட டோட்டல் வேல்யூ 20 லட்சம் ரூபா. அப்ப அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு ஆப்ஷன் பையரா இருந்து ரூ. 10,000 மட்டும்தான் நீங்க பிரீமியம் கட்டுறீங்க. அப்போ ஆப்ஷன் பையர் பிரீமியம் கட்டுறீங்க. அதாவது ஒரு கார் இருக்கு. அந்த காரோட மதிப்பு 20 லட்சம் ரூபா. 20 லட்சம் ரூபாய்க்கு நான் 20,000 மட்டும் யார்கிட்ட கொடுக்குறேன்? அந்த பாலிசி விற்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொடுக்குறேன். அப்போ அவன் என்ன பண்றான்? என்னோட 20,000 அவன் வாங்கிக்கிட்டு எனக்கு என்ன பண்றான்? 20 லட்சம் ரூபா மதிப்புள்ள அஷூரன்ஸ் தர்றான். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அஷூரன்ஸ் தர்றான். கரெக்டா? அஷூரன்ஸ் தரான். அதானே அர்த்தம்? அதாவது என்ன அர்த்தம்? நீ 20,000 மட்டும் கொடுப்பா. உன் காரோட மதிப்புல எத்தனை லட்சம் ரூபா லாஸ் ஆனாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அது ஆக்சிடென்ட்லயோ இல்லை வேற எதுலயோ லாஸ் ஆனாலும் இப்போ காரோட மதிப்பு 20 லட்சத்துல இருந்து 15 லட்சமா குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் அந்த 5 லட்சம் உனக்கு தந்துடுறேன். இல்ல காரோட மதிப்பு குறையவே இல்லைன்னா நான் அந்த 20,000 நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதோட டேர்ம்ஸ் இருக்கு. இதுதானே? அப்ப அதே மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன்ல இந்த டேர்ம்ஸ் தான் இருக்கு. அப்போ அதோட மதிப்பு 20 லட்சம் ரூபா. நான் உதாரணத்துக்கு 20 லட்சம்னு சொல்றேன். நீங்க 10,000 மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த 20 லட்சம் ரூபா மதிப்புள்ள அஷ்யூரன்ஸை அவன் ஏத்துக்கிறான். புரியுதா? அஷ்யூரன்ஸை அவன் ஏத்துக்கிறான். நீங்க 10,000 கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த அஷ்யூரன்ஸ் கொடுக்குறவரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த அஷ்யூரன்ஸ்க்கு என்னது நீங்க பே பண்றது, அந்த ரிஸ்கை பே பண்றது நீங்க. நீங்க பையர், அவன் செல்லர். நீங்க ஆப்ஷன்ல பையர், அவன் செல்லர். அப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 இருக்கணும். புரியுதா? பையர் இல்லாத செல்லர் இருக்காது மார்க்கெட்ல. செல்லர் இல்லாத பையர் இருக்காது. அப்ப இது ரெண்டும் ஒரு காயினோட சென்டர் மாதிரி. அப்போ நீங்க 10,000 என்ன பண்றீங்க? நீங்க மார்க்கெட்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க. அவர் என்ன பண்றாரு? 20 லட்சம் ரிஸ்க் எடுக்கிறாரு. அதாவது அதனாலதான் ஆப்ஷன் செல்லருக்கு ரிஸ்க் அன்லிமிட்டெட், ரிவார்டு லிமிட்டெடும்பாங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரிஸ்க் அன்லிமிட்டெட். காரோட மதிப்பு ஒரு ஃபயர் ஆகி காரே மொத்தமா எரிஞ்சு போனா என்ன பண்ணணும்? இன்சூரன்ஸ் கம்பெனி மொத்தமா ஒரு 17 லட்சம் 18 லட்சமாவது கொடுக்கணும். ஒரு 2-3 லட்சம் தான் கழிக்க முடியும். அப்ப அவ்வளவு ரிஸ்க் இருக்கு. அப்ப என்னோட 20,000 மாதிரி நான் கொடுத்த 20,000 மாதிரி பல 100 மடங்கு ரிஸ்க் இருக்கு அவருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன எவ்வளவு அதிகபட்சம்? கார் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வெறும் 20,000 தான் ரிஸ்க்கு. அதை தாண்டி எனக்கு ரூபா கூட என் கையை விட்டு போகாது. பார்க்கையில சூப்பரா தெரியும். ஆனா உண்மையிலே விஷயம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில்ல யாரு அதிகம் ரிஸ்க் எடுக்கிறா? அது அது அப்படி நீங்க அந்த ஆங்கிள் பிசினஸ் ஆங்கிள் பார்க்கணும். அப்ப அதிக ரிஸ்க் எடுக்கிறவருக்கு தான் அதிக லாபம் போகும். புரியுதா? அதிக லாபம் போகும். அப்ப அதைத்தான் நான் சொன்னேன். உங்களோட 100 கிலோ கத்திரிக்காய் மூடைய நீங்க சுமக்குறீங்களா? இன்னொருத்தங்க சுமக்குறீங்களா? இன்னொருத்தங்கள சுமக்க வைக்கிறீங்களா? அப்ப நீங்க உங்க பைக்ல சுமந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூ. 100 தான் செலவு. இன்னொருத்தர் சுமக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ரூ. 800 செலவு. அப்போ அந்த ரூ. 800 நீங்க அதை விற்கும் போது ரூ. 1000 லாபம் வந்துச்சுன்னா கூட லாபம் தான். ஆனா அதுல பெரும்பகுதி யார் சாப்பிட்டுருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு அதை அதிகமா சுமந்தாங்களோ அவர் தான் சாப்பிட்டுருப்பாரு. அப்ப அதே மாதிரி 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆப்ஷனை மதிப்பு பார்க்கணும். அதுதான் செட்டப் காஸ்ட். அந்த மதிப்புல நீங்க எவ்வளவு சுமக்குறீங்க, உங்களோட ஆப்போனண்ட் எவ்வளவு சுமக்குறாங்க, இது ரொம்ப முக்கியம். அப்ப யாரு அதிகமா சுமக்குறாங்களோ அவங்க தான் அதிகமா அந்த லாபத்தையும் சாப்பிடுவாங்க. இதுதான் நேச்சுரலா நடக்கும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அவரை விட நீங்க அதிகமா சாப்பிட முடியாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. புரியுதா? ஓகே. அப்ப என்ன ஆகும்? இந்த 10,000 இருந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா
ஒரு சில பார்ட்டு அவருக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இதே காருக்கே வருவோம். இப்போ நான் கார் வாங்கினேன், 20 லட்ச ரூபா மதிப்பு, 20,000 ரூபா இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டியிருக்கேன். ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ 20,000 டிவைடட் பை 365 நாள், ஒரு நாளைக்கு அவ்வளோதான் என்னோட ரிஸ்க்கு. இப்போ ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுன்னா, அப்போ ஒரு மாதத்துக்கு உண்டான அந்த 20,000 ரூபா இதில் அவருக்கு ஒரு என்ன ஆகிரும்? என்னோட மதிப்பு குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு போயிடும். அப்போ இன்னும் என்னோட பேலன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? ஒரு 19,000 ரூபா அளவில் தான் இருக்கும். இதே 6 மாதம் ஆச்சுன்னா நான் கொடுத்த காசில் 10,000 ரூபா அவருக்கு போயிருக்கும். என்னோட அசல் 10,000 தான் இருக்கும். புரியுதா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? டைம் டிகே அப்படின்றோம். எனக்கு டைம் ஆக 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 என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த காசு யார்கிட்ட நான் கொடுத்துருக்கனோ அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். 365 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் மொத்தமாக அவர் கண்ட்ரோலுக்கு போயிடும். புரியுதா? கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்போ அதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படிம்பாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பகடையை இல்லை ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு காயினை சுட்டி விட்டுறீங்க. அதில் தலை 10 தடவை சுண்டுனா தலை விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்குறதுக்கு அதிகமாக ஆப்போசிட்டாக விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டும் அந்த மாதிரி தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை விட உங்களுக்கு அன்ஃபேவராக போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த அன்ஃபேவராக போகிற வாய்ப்பை தான் பணக்காரன் அவனோட பிஸ்னஸாக மாற்றிக்கிறான். இது மார்க்கெட்டில் என்னெல்லாம் நீங்கள் தடைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கிறாங்க. இதுதான் இதில் உள்ள ரகசியம். அப்போ என்ன நடக்குது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 20 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை 10,000 ரூபா நம்ம கொடுத்துட்டு வாங்கிட்டா நீங்கள் புத்திசாலின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த 20 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை வச்சுக்கிட்டு 10,000 ரூபா வாங்கிட்டு அந்த மொத்த ரிஸ்கையும் ஏற்றுக்கிறாரு பார்த்தீங்களா? அதிகப்படியான அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பணமாக கமிட் ஆகுறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு? ப்ராமிஸாக கமிட் ஆகுறாரு. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையிலே வெறும் வார்த்தையில தான் அவர் கமிட் ஆகுறாரு, நீங்கள் பணத்தில் கமிட் ஆகுறீங்க. அதாவது சிம்பிளாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இந்த 20 லட்ச ரூபாயில பெரும் பகுதியோட ஓனர்ஷிப் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? அப்போ 20 லட்ச ரூபாயில அதிகபட்சம் போனால் 20,000 ரூபா அளவுக்கு 20 லட்சம் அளவுக்கு போகிறங்கிற அவரோட கண்ட்ரோலில் தான் அதிக ஓனர்ஷிப் இருக்குது. உங்களுக்கு இதில் போனால் 10,000 தான் போகும் அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது? உங்களோட ஓனர்ஷிப்பு அவ்வளோக்கு தான் இருக்குது. அப்போ வந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அன்லிமிட்டடாக வரும். போனால் 10,000 தானே போகும்னு நினைக்கிறீங்க. புரியுதா? 1 செகண்ட். அதே மாதிரி தானே ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறவரும் நினைப்பாரு. போனால் 30 ரூபா தானே, போனால் 50 ரூபாய்க்கு தானே வாங்குறோம், வந்தால் 1 கோடியில், வந்தால் 50 லட்சம் இல்லை, வந்தால் 10 லட்சம்லாம் இப்படி தானே பார்க்குறோம். அதே மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டையும் பார்க்குறீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? ஒரு செட்டப் காஸ்ட். அப்போ என்ன நடக்கணும்? நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா எதையுமே ட்ரேடாக பார்க்காதீங்க. இந்த விஷயமா பாருங்க இனிமேல். அதாவது என்ன அர்த்தம்? நீங்கள் எடுக்கிற அது ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, இன்ட்ராடேயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி இருக்குது, 100 ஹெச்டிஎஃப்சி வாங்குறேன். ஒரு ஹெச்டிஎஃப்சி வந்து 2,000 ரூபா. நான் ஹெச்டிஎஃப்சியோட சரியான விலை சொல்லலை, நான் உதாரணமாக சொல்கிறேன். 2,000 ரூபா. அப்போ நான் 100 வாங்குறேன்னா 2 லட்சம் ரூபா. கரெக்டாக? அப்போ 2 லட்சம் ரூபா. அப்போ அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்? ஒரு 20% பணம் மட்டும் கொடுக்குறேன். அப்போ 40,000 ரூபா நான் கொடுக்குறேன். புரியுதா? அப்போ 1,60,60,000 ரூபா என்னோட புரோக்கர் கொடுக்குறாரு. இதான் அர்த்தம். அப்போ இந்த டோட்டல் வேல்யூ என்னன்னு பாருங்க. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கிறத பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இந்த டோட்டல் வேல்யூ பார்த்து இந்த டோட்டல் வேல்யூக்கு யாரு அதிகமா கொடுக்குறான்னு பாருங்க. இது ரொம்ப கவனம். யாரு அதிகமா கொடுக்குறான்னு பாருங்க. எப்பவுமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நுணுக்கமா பார்க்கணும். எப்பவுமே சும்மா அவுட்லைனா பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இதோட மொத்த மதிப்பு 2 லட்சம். இது இன்ட்ராடேயா, என்ன ஃபியூச்சரா, ஆப்ஷனா, இல்லை டெலிவரியாலாம் நீங்க பார்க்காதீங்க. அது கரண்டா பிஸ்னஸா பாருங்க. அப்போ இதோட டோட்டல் வேல்யூ 2 லட்சம் ரூபா. நீங்க கொடுத்தது 40,000 தான். உங்களோட புரோக்கர் கொடுத்தது 1,60,60,000 தான். அவரு வார்த்தையா கூட கொடுக்கட்டும், இல்ல அவர் லிமிட்டா கூட கொடுக்கட்டும். ஆனா உண்மையிலே கொடுத்தது யாரு? உங்களோட புரோக்கர் தான். அப்ப என்ன நடக்குது? 80% அவர் கொடுத்துருக்காரு. வெறும் ஒரு 20% அளவுல தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லாபத்துல பெரும் பகுதி இவருக்கு தான் போகும், கொஞ்சம் தான் உங்களுக்கு வரும். நஷ்டம் ஆனா இதுல இதுல தான் வேடிக்கையே இருக்கு. புரியுதா? லாபத்துல பெரும்பகுதி இவர் எடுத்துப்பாரு. ஆனா நஷ்டம் ஆனா
இந்த 80% உங்களுக்கு வரும். சாரி, 20 இந்த 100 80 + 20 மொத்த 100 உங்களுக்கு தான் வரும். அவருக்கு 1% கூட போகாது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது என்ன அர்த்தம்? நீங்க ஒரு மரத்துல கல்ல விட்டு எறியறீங்க. கரெக்டா? ஒரு கல்லு ரூ. 5. புரியுதா? அந்த மாதிரி ஒருத்தர் கல் வாங்கி எறிகிறாரு. இன்னொருத்தர் எறிகிறாரு, கல்லு ஃப்ரீ. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 10 கல் 50 ரூபாய்க்கு எரிஞ்சிருக்கீங்க. ஒரு 3 மாங்காய் விழுந்திருக்கு. ஒரு மாங்காய் 10 ரூபா அப்படின்னா 3 மாங்காய் 30 ரூபா தான். நீங்கள் கல் வாங்கின செலவு, ஒரு கல் 5 ரூபான்னு வாங்குனீங்க இல்லையா, அவருக்கு செலவு, அதுக்கான செலவு 50 ரூபா. நீங்கள் 10 கல் எரிஞ்சு 3 மாங்காய் மட்டும் கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான வரவு 30 ரூபா. அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு லாஸு 20 ரூபா. சரி, ஆனால் ஆப்போனண்ட்டுக்கு இன்னொருத்தருக்கு அதே விஷயம் எப்படி கிடைக்குது? கல் ஃப்ரீ. அப்போ கல் ஃப்ரீனா அது அவரும் அதே 10 கல்லை எரிஞ்சாருன்னா 10 கல்லும் ஃப்ரீ தான். வரவு 30 ரூபா. அவருக்கு ஒரு ஒரு ரிஸ்க் இல்லாமல் 30 ரூபா கிடச்சிருக்கு. அதனால் அப்போ அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்குது. லாபம் வந்தால் அவருக்கு 80% அவருக்கு போகிற மாதிரி அந்த செட்டப் இருக்குது. நஷ்டம் வந்தால் அவருக்கு 1 ரூபா கூட நஷ்டம் இல்லை. அதாவது கல் ஃப்ரீ. எத்தனை கல் வேணாலும் விற்று விளாசிக்கலாம். மாங்காய் விழுந்தால் மாங்காய் அவருக்கு சொந்தம். ஆனால் உங்களுக்கு ரீட்டைலருக்கு கல் ஃப்ரீ கிடையாது. ஒவ்வொரு கல்லும் காசு. கல்லை தாண்டி மாங்காயோட மதிப்பு அதிகமானால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? 10ல் 3 அளவில் தான் இருக்கும். 7க்கான ப்ராபபிலிட்டி நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ 7 கல் வாங்கி 3 மாங்காய் அடிப்பீங்க. புரியுதா? சாரி, 10 கல் வாங்கி 7 கல் விரயமாயிரும். 3 கல்லில் 3 மாங்காய் விழுந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக 35 ரூபா லாஸு, 30 ரூபா ப்ராஃபிட்டு, என்னது 50 ரூபா லாஸு. அப்போ ஓவரால் 20 ரூபா லாஸில் தான் இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஆள் கல்லை காசுக்கு வாங்குறாரு, ஒருத்தர் கல்லை ஃப்ரீயாக வாங்குறாரு. அப்போ இவருக்கு என்ன நடந்திருக்கு? லாபத்தில் 80% இவருக்கு போயிடும். ஆனால் நஷ்டத்தில் 1 ரூபா கூட இவர் ஏற்றுக்க மாட்டார். அப்போ இவர் புத்திசாலியா? இந்த விஷயத்துக்கு 1,60,000 கொடுக்குற இவர் புத்திசாலியா? இல்லை வெறும் 40,000 கொடுத்தா போதும், சூப்பருங்க, 2 லட்ச ரூபா மதிப்புள்ள தான் நான் வாங்கி பண்ணுறேங்கிற நீங்கள் புத்திசாலியா? ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் தான் புத்திசாலி மாதிரி தெரியும். வெறும் 40,000 கொடுத்துட்டு முட்டா பையன் எனக்கு 2 லட்ச ரூபாய் ட்ரேடை தர்றான் அப்படிங்கிறவன் அவன் முட்டாள் மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவன் தான் புத்திசாலி. நீங்கள் தான் அடி முட்டாள். தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? ஏன் முட்டாள்னு சொல்கிறேன்? அவனோட 1,60,000 அவன் கொடுக்குறான். ஆனால் 1 ரூபா கூட அவனுக்கு ரிஸ்க் கிடையாது. லாபத்தில் பெரும்பகுதி அவனுக்கு போயிடும். புரோக்கரேஜுங்கிற முறையில் இப்படி நிறைய சிஸ்டம் இருக்குது. லாபத்தில் பெரும்பகுதி அவனுக்கு போயிடும். ஏன் அவனுக்கு 1 ரூபா கூட ரிஸ்க் இல்லை? மொத்த 40,000 லாஸ் வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான். எவ்வளோ லாஸ் ஆனாலும் அதிகபட்சம் 40,000 வரைக்கும் லாஸ்க்கு வெயிட் பண்ணுவான். அதுக்கடையில் எவ்வளோ லாஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? அவன்கிட்ட அந்த காசை கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் உங்களுக்கு கொடுப்பான். அப்போ அவனுக்கு கல்லுங்கிறது ஃப்ரீ தான். அவனோட 1,60,000 உங்களுக்கு கொடுத்தாலும் அவனோட 1,60,000 1,59,999 கூட குறையாது. அவன் கொடுத்த காசு கொடுத்தபடியே இருக்கும். ஆனால் அவன் கொடுத்த காசு திரும்பி வந்தாலும் போதும், அவனுக்கு ப்ரோக்கரேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக இன்னும் செட்டப் காஸ்ட் நிறையா இருக்குது. புரியுதா? அதாவது என்ன அர்த்தம்? இன்ட்ராடேயா நீங்கள் பண்ணும்போது இதை கட் பண்ணிடுவீங்க. அந்த பொசிஷனை மறுபடியும் நாளைக்கு வருவீங்க. நாளைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? கல் மட்டும்தான் கொடுப்பான் காசு. மறுபடியும் அவன் கல் மட்டும்தான் கொடுப்பான் காசு. கல் மட்டும்தான் கொடுப்பான் காசு. புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுறான்? இந்த மரத்தில் பார்த்தீங்களா இவ்வளோ மாம்பழம் கிடக்கு, இந்தாங்க ஒரு கல் 5 ரூபா தான், வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிங்க, எத்தனை மாம்பழம் வேணாலும் அள்ளிட்டு போங்கன்னு சொல்லுவான். ஆனால் அந்த கல் விற்கிற வெண்ணெய் அவன் அந்த கல்லை விட்டு எரிஞ்சு அந்த மரத்தில் மாம்பழத்தை எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் 10 கல் வீசினா 3-4 மாம்பழம் தான் விழுகும். மொத்தத்தில் நமக்கு லாஸாக ஆகும் தெரிஞ்சனால தான் ரிஸ்க்கை அவன் 1 ரூபா கூட ஏற்றுக்காம உங்கள்கிட்ட 100% ரிஸ்க்கை தள்ளி விடுறான். லாபத்தில் பெரும்பகுதி அவன் எடுக்கிறான். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கேயோ இருக்கிற தூக்கி பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவன் உங்கள் மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸாக பாருங்கள். அப்போ இதுக்கான செட்டப் காஸ்ட்டு, இதுதான் செட்டப் காஸ்ட்டு. அப்போ இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? பிஸ்னஸில் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. அப்போ இது என்ன பண்ணணும்? உங்களோட காசில் இப்போ அதே 2 லட்ச ரூபா இருக்குது, இல்லை 20 லட்ச ரூபா இருக்குது, வாட் எவர் இட் இஸ் இருக்குன்னா பெரும்பகுதி உங்களோட காசாக இருக்கட்டும். இல்லை உங்களோட கேபிட்டல் என்ன இருக்கோ அதுக்குள்ளே மட்டும் பண்ணுங்க. அப்போ நீங்கள் 40,000 கொடுத்து வாங்குறீங்க இல்லையா, அந்த 40,000 வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ அந்த 40,000 வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா இதோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு உண்டான அந்த செட்டப் காஸ்ட்டு பெரிய அளவில் போகாது. லாபத்தில்
90லேருந்து 95% உங்களுக்கு தான் வரும். ஒரு 5% அளவுக்கு மட்டும்தான் அவனுக்கு போகும். அப்போ என்ன ஆகும்? லைஃப் லாங் உங்களோட ஃபண்டை நீங்கள் க்ரோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுதான் மார்க்கெட்டில் உள்ள ரியாலிட்டி. அப்போ இந்த கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிக்கிறவங்க கடைசி வரைக்கும் இதில் கரை ஏறவே முடியாது. அதனால தான் இது சொன்னேன். இது பணக்காரனுக்கான தொழில் பண்ணுற இடம். பணக்காரனுக்கான இது. ஒன்று மரியாதையை உங்களோட 40,000 ரூபா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ கடன் வாங்காமல் அதை பண்ணுங்க. நீங்கள் இந்த தொழிலை ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வெளியேறிடுங்க. கடனை வாங்கி பண்ணாதீங்க. இன்னும் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டு, கோல்டு, பிட்காயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவரேஜ் 100 மடங்கு 200 மடங்குலாம் தருவாங்க. அதாவது 1,00,000 ரூபா கொண்டு போனாலே போதும், உங்களுக்கு 1,00,00,000 ரூபா வரைக்கும் கூட நீங்கள் ட்ரேட் பண்ண உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அப்போ பாருங்க, ஒரு நாளில் அந்த 1,00,000 காணாமல் போயிடும். புரியுதா? கொடுக்குறவன் முட்டாள்னு நினைக்காதீங்க, வாங்குற நீங்க தான் முட்டாள். உங்க தலையில அந்த ரிஸ்கை 100% கட்டுறான். அவனோட பணத்துக்கும் சேர்த்து உங்க தலையில கட்டுறான். இது வரும்னு நீங்க நினைப்பீங்க, வராது. உங்க சக்திக்கு மீறி நீங்க என்னைக்கு பொசிஷன் எடுக்கிறீங்களோ அப்பவே உங்கள்ட்ட பயம் பிடிச்சிரும். உங்க காசு 1,00,000 தான். புரியுதா? இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு கடை வைக்கிறீங்க, ஒருத்தர் 10,00,000 ரூபா மதிப்புள்ள சரக்கை கொடுக்குறாரு. அவர் என்ன நம்பிக்கையில கொடுப்பாரு? இது வித்தாலும் சரி தொலைஞ்சாலும் சரி எனக்கு 10,00,000 ரூபா கட்டணும். அப்போ அந்த தரப்பு எக்ஸ்பைரி ஆக ஆக உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக அவருக்கு எப்படினாலும் அவருக்கு 10,00,000 பணம் கொடுக்கணுமே, சரக்கு வேற விற்காம கிடக்கு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாதேன்னு அந்த பயம் வருதா இல்லையா? அப்ப அதுக்கு பேசாம 10,00,000 ரூபா எனக்கு வேண்டாங்க, என் கையில 1,00,000 ரூபா இருக்குங்க, அதுக்குண்டான சரக்கை நீங்க கொடுங்க, நான் வித்துட்டு நான் வாங்கிக்கிறேன்னு நீங்க பண்ணீங்கன்னா பயமும் இருக்காது, அதை நிதானமாகவும் அழிக்கலாம். 10,00,000 ரூபா சரக்கை காலி பண்ணுறதை விட 1,00,000 ரூபா சரக்கை ஈஸியாக காலி பண்ணலாம். இதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால இது பணக்காரனுக்கான சந்தை. அந்த செட்டப் காஸ்ட்டில் பெரும்பகுதி இன்னொருத்தன் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா பெரும்பகுதி நீங்கள் சம்பாதிக்கிறதுல வாழ்க்கை முழுதும் அவன் உங்களுக்கு கொடுக்குற கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டியே அழிஞ்சிருவீங்க. இங்கே பேர் வட்டின்னு இருக்காது, புரோக்கரேஜ் அந்த மாதிரி இருக்கும், டாக்ஸுன்னு இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாழ்க்கை முழுதும் அதை கட்டியே நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களில் நிறைய பேர் அந்த புரோக்கரேஜே அதாவது லாபத்தை விட புரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை முழுதும் அதிலேயே அவங்களோட வாழ்க்கையை அழிச்சவங்க தான் ஏராளம். அதனால் இதை பிஸ்னஸாக பாருங்கள். இந்த செட்டப் காஸ்ட், இதுக்கு பேர் செட்டப் காஸ்ட். இந்த செட்டப் காஸ்ட்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவில் இந்த தொழிலை ஆரம்பிங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உங்கள் மாத சம்பளம் எவ்வளவோ 20,000னா 20,000த்துக்கு ட்ரேட் பண்ணால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இன்னொருத்தங்க கொடுக்குற கடனுக்கு அடிமையாகாதீங்க. கடனுக்கு கை நீட்டி கடன் வாங்கி பழகாதீங்க. தொழிலில் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்கன்னா உங்களை பயம் பிடிச்சிரும். கடன் வாங்கி நீங்கள் அதாவது உங்கள் காசு 10,000 தான் இருக்குது. என்னைக்கு நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு ஓவர் ட்ரேட் பண்ணுறீங்களோ அன்னைக்கே நீங்கள் பேராசையோட பிடியில் இருக்கீங்க. பேராசையோட நீங்கள் மார்க்கெட் அப்ரோச் பண்ணீங்கன்னா பயம் கூப்பிடாமலே வந்துடும். பேராசையும் பயமும் இருந்துச்சுன்னா அந்த தொழில் விளங்காது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ செட்டப் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ செட்டப் காஸ்ட்டு. அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் மினிமம் சார்ஜ் ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை எந்த இடத்துல அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபான்னு லாபம் வருமோ அந்த இடத்துக்கு கீழே தான் இந்த 10 ரூபா செலவுள்ள ட்ரேடே நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இதுதான் அண்டர் வேல்யூவில் அப்ரோச் பண்ணுறது. கவனிங்க. அப்போ அதாவது என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கத்திரிக்காய் 100 கிலோ மூட்டையை விற்கிறதுக்கு ஒரு 800 ரூபா வாடகை கொடுத்தோன்னா நஷ்டம் தான் வரும் அப்படின்னா, ஒன்று அதை சைக்கிளில் தான் கொண்டு போகணும், இல்லை பைக்கில் கொண்டு போகணும், இல்லை தலையில் கொண்டு போகணும். எக்காரணம் கொண்டும் ஒரு வேனை வாடகைக்கு பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி தான். அப்போ இதில் மினிமம் செட்டப் காஸ்ட்டு நமக்கு முதல்ல கேபிட்டலில் உண்டான விஷயத்த சொன்னேன். இப்போ எக்ஸ்பென்சஸுக்கு உண்டான விஷயத்த சொல்கிறேன். அப்போ இதில் ப்ரோக்கரேஜு, டேக்ஸு எல்லாம் சேர்த்து மினிமமே 10 ரூபா வருது அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல போட்டா, அதாவது இப்போ நான் என்ன சொன்னேன் கவனிங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து கவனிங்க, தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஓவரால் இங்கேருந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்கியிருக்கு. கரெக்டாக இது ₹1 வச்சுக்கோங்க, 100 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அப்போ என்ன ஆகும்? இது அண்டர் வேல்யூக்கு வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் இதோட 25, 50, 75, 100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வாய்ப்பு இருக்குது தான், கவனிச்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குது. அப்போ இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கவனிங்க, இப்போ 100 ரூபா 100 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இது மேலே வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்டு, 50 பாயிண்ட்டு, மறுபடியும் 75 பாயிண்ட்டு, மறுபடியும் 100 பாயிண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இப்போது இது வந்து 100 டைமில் இந்த 100 பாயிண்ட்டு திரும்பி போகிறது ஒரு 10 டைம் தான் போகும்.
75 பாயிண்ட் 100 டைமில் 20 டைம் தான் போகும். 50 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 டைம் போகும். இந்த 25 பாயிண்ட் ஒரு 75 டைம் போயிடும். அப்போ அதிகபட்சம் போகிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? இந்த 75 அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த 50 ஒரு 50 தடவை வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ இதை நம்பக்கூடாது. அப்போ இதை நம்பலாம், இதை ஸ்ட்ராங்காக நம்பலாம். அப்போது இந்த எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்குது? 10 ரூபா இருக்குது. அப்போ இந்த 10 ரூபாய்க்கு இந்த 25 பாயிண்ட் போயிட்டு இருக்கும் போதே நான் ஒரு 30 ரூபா லாபம் எடுத்தால் போதும், இல்லை ஒரு 20 ரூபா லாபம் எடுத்துடணும், இல்லை ஒரு 40 ரூபா லாபம் எடுத்துடணும் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். கரெக்டாக இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களோட செட்டப் காஸ்ட்டே இந்த இடத்துல இருக்குன்னா 100 தடவை எடுத்தீங்கன்னா 50 தடவை தான் போகும், 50 தடவை லாஸ் தான் வரும். உங்களோட செட்டப் காஸ்ட்டு இந்த இடத்துல போனால் தான் லாபம் வர்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, அதாவது என்ன அர்த்தம்? 100 பாயிண்ட் அப்படின்னா அப்போ உங்களோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? இது இந்த இடத்துல போயிருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 25 ரூபா கிடச்சிருக்கும் ப்ராஃபிட். அவங்களோட செட்டப் காஸ்ட்டு 10 ரூபா, லாபம் 15 ரூபா இருக்கும். இதே கவனிங்க, இதே 100 பாயிண்ட் இல்லாத இடத்துல நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணி இதோட ஓவரால் இறங்குனத மார்க்கெட்டோட வித்தே ஒரு 30 பாயிண்ட் தான் வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு 20% போனால் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் தான் வரும். ஆனால் உங்களோட செட்டப் காஸ்ட்டே 10 ரூபா இருக்குது, -3 ரூபா லாஸில் தான் இருப்பீங்க. இதுதான் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டு. எக்ஸ்பென்சஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் பிஸ்னஸோட செட்டப் காஸ்ட் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சொந்த காசில் பண்ணுங்கள். ரெண்டாவது, எந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணீங்கன்னா மார்க்கெட் நேச்சுரலாக போகணும். அப்படி எந்த வித அப்படி அந்த ஃப்ளோ இல்லாமல் போகணும். இப்போ பாருங்கள், நேச்சுரல்னால் அந்த லேயரை கவனிங்க. இங்கேருந்து கவனிங்க, இதோட சிங்கிள் லேயர் இவ்வளோ தான் போட்டிருக்கு, சிங்கிள் லேயர். இந்த இடத்துல பாருங்கள் 25% போனாலே உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்துடும். அப்போ எந்த இடத்துல மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும்? அண்டர் வேல்யூவில் பண்ணணும். கரெக்டு. சரி, இது ரெண்டாவது வேல்யூ. அடுத்து மூணாவது என்ன கவனிங்க. அப்போ இந்த இடத்துல இன்கேஸ் போகலை, அப்போ என்ன ஆகும்? உங்களோட என்னது எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டு 15 ரூபா ஏற்கனவே லாஸில் இருக்கும், 20 ரூபா லாஸில் இருப்பீங்க. அப்போ அடுத்த ட்ரேடு என்ன பண்ணணும்? இந்த 20 ரூபாயும் லாஸை ரெக்கவரி பண்ணணும், புதுசாகவும் ஒரு 20 ரூபா லாபம் எடுக்கணும். அதுக்கு செட்டப் காஸ்ட் எவ்வளோ இருக்குது? மறுபடி 15 ரூபா இருக்குது. கவனிங்க, 15 ரூபா இருக்கா? அப்போ 20 + 20 + 55 ரூபா. அப்போ எந்த இடத்துல அதோட 25% போகும்போது 55 ரூபா கிடைக்கும்னு பாருங்க. அப்போ 55 ரூபா கிடைக்கணும்னா 200 பாயிண்ட் மார்க்கெட் அண்டர் வேல்யூக்கு வந்தோடனே நீங்கள் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் இது திரும்பி 25% போகும்போது 50 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓவரால் ப்ராஃபிட்டில் வந்திருப்பீங்க. அதுவும் 50, ஆமாம், ஓவரால் ப்ராஃபிட்டில் வந்திருப்பீங்க. அப்போ ஒரு ட்ரேடு முதல்ல லாஸ் ஆனால் 100 பாயிண்டில் 50 பாயிண்டில் ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆனால் அடுத்து 200 பாயிண்டில் எடுத்தால் மட்டும்தான் சேம் ரிஸ்கில் நீங்கள் ப்ராஃபிட் வர முடியும். இதெல்லாம் எவனுமே சொல்லித்தர மாட்டான். உங்களை 5 நிமிஷத்துக்கு மேலே உங்களை பார்க்கவே விட மாட்டான். ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க? அதான் அவன் நீங்கள் 10,000 கொண்டு போனால் அவனோட கடனை வாங்கி கடனை உங்கள் தலையில் கட்டிடுவானே. அப்போ நீங்கள் எங்கிட்டு போய் பார்க்குறது? கடன் வாங்கின அடுத்த செகண்டே ஏதாவது ட்ரேட் எடுக்கணும், ஏதாவது பண்ணணும். 9 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பிக்குது, 9:15க்குன்னா 9:30க்குள்ளே ட்ரேடே பாதி பேர் முடிச்சிடுறீங்க. அப்போ என்ன லட்சணத்தில் இருக்கும்? அப்போ இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் கணக்கு போடுங்க. பைபிளில் இருக்குது, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னா வீட்டை கட்டிவிட்டு ஐயோ நம்ம 10 லட்சத்துக்கு போட்டேன் 20 லட்சம் ஆயிடுச்சேன்னு கணக்கு பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி கணக்கு பார்க்கணும். இது பாசிட்டிவாக போனால் எவ்வளவு, நெகட்டிவில் போனால் என்ன ரிஸ்க்கு, என்னோட சொந்த காசு இதில் எவ்வளவு, கடன் எவ்வளவு, இதில் ஏற்கனவே எனக்கு எவ்வளவு லாஸ் இருக்குது, ஏற்கனவே எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அடுத்து இது நெகட்டிவில் போனால் நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பேக்கப் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறேன். அதனால தான் சொன்னேன், ட்ரேடு எடுக்கிறது 20% வேலை தான். ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கு 30 மார்க் இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? உலகத்தில் எவனுமே சொல்லித்தர மாட்டான். இதெல்லாம் இவ்வளவு நுணுக்கமாக சொல்லித்தர மாட்டான். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு இன்ட்ராடே ட்ரேடு லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு வீக்லி எக்ஸ்பைரி அளவுக்காவது வெயிட் பண்ணி அதோட பவுண்ட்ரியில் போய் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த லாஸ்லேருந்து ரெக்கவரி பண்ணி வர முடியும். இல்லாட்டி மறுபடி இன்ட்ராடே ட்ரேடே பண்ணி அடுத்த நாளும் நாள் இன்ட்ராடே ட்ரேடை நீங்கள் லாஸ் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா ஒஸ்ட்டு பிகம் ஒஸ்ட்டாக தான் மாறும். உங்கள் கடன் கொடுத்தவன் தான் சம்பாதிப்பான், நீங்கள் கடைசி வரைக்கும் கடன்காரன் தான். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் மார்க்கெட்டில் தெரியறதுக்கே 100 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு தான் இந்த ஞானோதயம் கூட கிடைக்குது. மிச்சம் 98% பேருக்கு இந்த விஷயம் அவங்க கடைசி வரைக்கும் இந்த இந்த விஷயம்லாம் அவங்க அதை பற்றி சிந்திக்கிறது கூட கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாமே என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசுகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா பாருங்கள், பார்க்கலன்னா போங்க.
ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் போதும், அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சா போதுங்கிறதுனால தான் இதெல்லாம் நான் என்ன பண்றேன், என்ன என் தொண்டை வலிக்க நான் கத்திட்டு இருக்கேன். புரியுதா? இவ்வளவு உங்க நலன் சார்ந்து நீங்க எந்த யூடியூப் சேனலையும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரவே மாட்டாங்க. முதல்ல உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற 90% பேருக்கு இதெல்லாம் தெரியாது. முதல்ல தெரிஞ்சவன் உங்கள்ட்ட எல்லாம் சொல்லி தரவே மாட்டான். நான் தான் சொல்லல, சேலஞ்ச் பண்ணி 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இருந்து மார்க்கெட்டை தெளிவா பண்றவங்க முதல்ல உங்களோட பேசக்கூட மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். பேசக்கூட மாட்டாங்க. உங்களை அவங்க பார்க்கும்போதே தீண்டத்தகாத ஆள் மாதிரி தான் பார்ப்பாங்க. புரியுதா? ஆனா நான் என்ன பண்றேன், ஒளியும் மறைவு இல்லாம சொல்றேன். புரியுதா? இதுல வர்ற விளம்பரத்தை கூட ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஏன், அவங்களுக்கு விளம்பரம் வந்தா கூட அந்த மைண்டு டைவர்ட் ஆயிரும். எந்த இடத்துலயாவது அவங்க அந்த என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதை பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இதுல சொல்ற விஷயங்களை 100% உண்மை. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கரையேறினா கரையேறுங்க, இல்லையா இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுங்க. அதுதான் நான் சொல்றேன். எத்தனை பேரை என் கண்ணுக்கு தெரியாம இந்த தொழிலேருந்து காப்பாத்திருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பயன்படுங்கிறது எனக்கு தெரியாது. கடவுள் யாரெல்லாம் பார்க்கறதுக்கு இதுக்கான அந்த சிஸ்டம் உருவாக்கி கொடுத்துருக்காரோ அதுக்கான பலன் வந்து கடவுளுக்கு தான் சேரும். புரியுதா? நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால இதுல வர்ற ஒவ்வொரு விஷயங்களும் விலை மதிப்பில்லாது. நான் சொல்றது 100% உண்மை. இதை நீங்க நம்புனா நல்லது, நம்பலைனாலும் எனக்கு எனக்கு எந்த கெட்டதும் கிடையாது. நீங்க கடன் வாங்கிட்டு தாராளமா பண்றதே பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ இதுல விஷயங்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நுணுக்கமா பாருங்க. இதை தொழிலா பண்ணுங்க, இல்லைன்னா தலையை சுத்தி தூர போட்டுட்டு நல்ல வேலை இருந்தா போய் பாருங்க. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழியை பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.